ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மீன லக்கண மீனராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரன் புத்தி என்ற பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 3ஆம் ராசியான 3ஆம் பாகமான ரிஷபராசின்னு பதிவாகும். இந்த ரிஷபராசி நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாபதி நேரம் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு வைக்கலாம். இந்த பதிவில் நீங்கள் எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சுக்கிற ஒரு விளக்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்டு நவசம் 2 கட்டை கொடுக்கப்பட்டிருப்பாங்க. 2 கட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா 12 கட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். 12 கட்டை ஒரு கட்டை லான் போட்டிருப்பாங்க. அந்த லான் போட்டது தான் உங்கள் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதாவது 1, 2, 3 எண்ணி வர அந்த 3ஆம் பாகத்தோட பதிவு தான் ரிஷபராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த ரிஷபராசி எந்த ஒரு கிரகம் இல்லைங்க, எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் புத்திநாதன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு கேட்டால், சுக்கிரபாகம் இல்லை அப்படின்னு கேட்டாக்கா, அவர் உங்கள் புத்திநாதன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் 3 அவர் எந்த சாரத்தில் இருக்கிறார், என்ன அமைப்பில் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்படி பலன் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அது அந்த வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். அந்த வீடியோ வழியாக நீங்கள் இந்த பலன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நட்சத்திர சாரத்தை நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நான் ராசி எடுத்து முன் பேஜ் நவாச பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரம் குறியிட்டிருப்பாங்க பேர்கள். ஓகேங்களா? அந்த நட்சத்திரம் அதான் நட்சத்திர சாரங்கிறது நட்சத்திர வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நகர்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் அளிக்கிறாங்க தான் புரிதல் விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? புரிதல் பதிவு பலன் பதிவு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இது எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, சனி திசையில் சனி திசை பார்த்தீங்கன்னாக்கா 11 கோடி 12 கோடி சனி திசைங்க. ஓகேங்களா? அப்போ சுக்கிரன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 கோடி 8 கோடி சுக்கிரன் புத்திங்க. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்படுறதுன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது 19 ஆண்டுகளும் செயல்பட்டு இருப்பாங்க. அதே சனி திசையில் சுக்கிரன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 3 வருடம் 2 மாதம் வரை உங்கள் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன லக்கணம் மீன ராசிக்கு பதிவு பார்க்கணும் மட்டும் அப்படி கிடையாதுங்க. மீன லக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சுக்கிரன் புத்தி நடக்கும்போது லக்கண பாவரீதியாக பலன் அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 3ஆம் ராசினா 3ஆம் பாகம் ரிஷப ராசி நட்சசாரம் வந்து பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ இன்னும் நட்சசாரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர்த்திக்கு 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். ரோகிணி 1, 3, 4 பாதம் முழு பாதம் அங்கே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கீர்த்திகை சாரத்தில் உங்களுடைய 3 கூட 8 கூடையவன் சுக்கிர பகவான் அந்த இடத்துல இருந்தாலும் என்ன பலன் அளிப்பா பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தா சுக்கிரனோட ஆட்சி வீடு தானே அது. ஓகேங்களா? அப்போ ஆட்சி வீடுங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, அப்போ 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3, 8 அதிபதி சுக்கிரன் டபுளாக சம்மந்தப்படுறாரு அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ தான் அந்த டபுளாக சம்மந்தப்பட்டு உங்களுக்கு இந்த சனி திசையில் உங்களுக்கு புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன பலன் நம்ம கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் நாம் இந்த காலகட்டங்கள் தைரியம் வீரியமாக நம்ம செயல்படுவோம். ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் நம்ம கட்டாயம் நம்ம மாறுவோம். கட்டாயம் மாறக்கூடிய அமைப்பு இந்த போட்டி விஷயத்தில் வீர சகாச விஷயத்தில் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம வெற்றி பெறுறது. ஓகேங்களா? பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் தேடுறது. அது 6 கோடி சாரவானதாக பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், அது நல்லாயிருக்கும். யாருக்கு ஜாமீன் போகிறதோ யாருக்கு போய் முன்னே நிற்கிறதோ நிற்காம பார்த்தீங்கன்னா சரி. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோர்ட்டு சம்மந்த விஷயம், ஒரு பஞ்சாயத்து விஷயம், டேஷன் விஷயம் நம்மளுக்கு வருமானு கேட்டாக்கா கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊர் பெரிய மனுஷன் மூலியமாக ஒரு நம்ம தந்தையார் மூலியமாக. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி அமைப்பு மூலியமாக வருங்க. ஓகேங்களா? அது ஒரு பார்த்து உசார சோதனை இருப்பது நல்லதுங்க. அந்த மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? ஒரு ஆயில் காப்பீடு விஷயம், இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப் நம்ம நல்ல முறை நல்ல ரூட்டில் போயிட்டுருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா சின்ன சச்சரவுகளும் பிரச்சனை காட்டிகிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாய் வார்த்தையால் நம்ம யார்ட்டையும் மாட்டிக்கூடாது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக சோதிச்சு பேசணும். ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வளர்ப்பு தாய்க்கோ இல்லை தாய் மாமனுக்கோ ஒரு வேலை ஆட்களுக்கோ நோயாளிகளுக்கோ நம்ம உதவி பண்ணுறதுக்கு ஒரு காலம் சிறந்ததுங்க. ஓகேங்களா? அது ஒரு குறைஞ்சபட்சம் அதாவது ஒரு அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு உதவுறது மிக கால சிறந்ததுங்க. ஓகேங்களா? அரசு மருத்துவமனை. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து என்ன எவ்வளோ சொல்லாங்க, அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்து ரோகிணி சாரம் இல்லைங்களா? அப்போ இந்த லக்கணம் 5 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ தான் என்ன சம்மந்தப்படுதுங்க, 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 3, 8 டபுளாக சம்மந்தப்படுது.
இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசை பறி கொடுக்கறது, அதாவது பாலினத்தில் கெட்டு போகிறது. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக நாம் இருப்பது நல்லதுங்க. இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்காக முயற்சி பண்ணுற அனைவரும் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் அப் கிடைக்குமான்னு கேட்டாக்கா பாயிண்ட் அப் கிடைக்கும். அதாவது இடம் விட்டு இடம் அதாவது சொந்த ஊர் இல்லாமல் இடம் விட்டு இடம் மாதிரி இருந்தால் நல்லதுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா வீட்டுக்குள்ள அமைப்புகளாவது மாற்றினா குழந்தை போய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ பூர்வீகத்தில் நம்ம சொத்து பத்து இடம் வீடு வாசல் இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்குது. அது மூலிமா நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்டாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அது மூலிமா லாபம் பெறக்கூடிய அமைப்பு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். நல்ல மோட்டிவ் கிடைக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு ஒரு ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி தொடர்பு கலைத்துறை தொடர்பில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஏதோ ஊர் விட்டு ஊர் இடம் மாற்றம் பண்ணி பயணித்தா அனைத்தையும் வெற்றி பாதையாக நம்மளுக்கு ஒரு வழிநடத்தி போகிறதுக்குண்டான பாயிண்ட் அப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட் அப் கிடைக்குங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்களோட ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துறது. ஓகேங்களா? அப்போ குழந்தைங்க கூட பயணிக்கிறது, குழந்தைக்காக முயற்சி பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். சில பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூலம் லாபம் பெறுறது. ஓகேங்களா? இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு பூர்வீக இடத்து மூலியமாக லாபம் பெறுறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், இடமாற்றம் வரும். நம்ம அதை முதல்ல சொல்லியாச்சுல இடம் விட்டு இடம் மாறி இப்படி இருக்கும்போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீர சாரம் இல்லைங்களா? அப்போ மிருகசீர சாரம் 2 கோடி 9 கோடி சாரம் இல்லைங்களா? ரைட். ஓகே. அப்போ 3 சம்மந்தப்பட்டு ஓகேங்களா? 2 9 சம்மந்தப்பட்டு 3 8 அங்கே டபுளாக சம்மந்தப்படுறாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாம் எதுக்கு இடத்துல பார்த்து இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தில் ஒரு வருமானத்தை நம்ம ஈட்டக்கூடிய முயற்சியில் நம்ம எப்பயுமே இருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் இதெல்லாம் போகக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஆளுங்களை சந்திக்கிறது, நம்ம தந்தையார் மூலிமா ஒரு குடும்பம் ரன் பண்ணுறதுக்காக நம்ம அவர்கிட்ட போய் நான் உதயகரம் போய்ட்டு நம்ம ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ குடும்பத்து மூலிமா தூரத்து பயணம் ஆன்மீக புனித யாத்திரை போகிறது, சிறு பயணங்கள் பண்ணுறது, இடமாற்றம் பண்ணுறது இதெல்லாம் அந்த காலகட்டங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தன்மானத்தை விட்டு கொடுக்காத பேசக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி குறுக்கி வைத்து திருமணம் நடக்கக்கூடிய பாயிண்ட் அப்பு. ஓகேங்களா? இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாருக்கு பேர்கள் கிடக்கூடிய வாய்ப்பு. சிலர் பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையாருக்கு 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது குடும்பருக்கு இன்னொரு குடும்ப தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கறது. இந்த மாதிரி காலகட்டங்கள் நடக்கும். நம்ம இளைய சகோதரர்கள் இந்த வாய்ப்பு இருக்கும், வாய்ப்பு தேடி வரும். அதனால் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் எதுலேயுமே நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சூதனமாக நாசுக்காக இருப்பது காலம் சிறந்ததுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வீடு வாகனம் சம்மந்தப்பட்டது, ஆடை சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஓகேங்களா? மேலே பயணிச்சு பாரு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக ஒரு துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.